ஒரு மாஜி அமைச்சர் 6 எக்ஸ்-எம்எல்ஏக்களை தட்டி தூக்கிய தாவேகா. ஒரே இரவில் ஏடிஎம்கே பிஜேபிக்கு அதிர்ச்சி கொடுத்த விஜய். என்ன அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்கலாம். புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் கடந்த 16ஆம் தேதி தொடங்கி இன்று மாலை 3 மணியுடன் நிறைவடைந்தது. மேலும் வரும் ஏப்ரல் 9ஆம் தேதியன்று வாக்குப்பதிவானது நடைபெறவுள்ளது. புதுச்சேரி மாநிலத்தில் உள்ள 30 தொகுதிகளில் தற்போது 4 முனை போட்டியானது நிலவி வருகிறது. குறிப்பாக கூற வேண்டுமென்றால் தேசிய ஜனநாயக கூட்டணி, இந்தியா கூட்டணி, தமிழக வெற்றிக் கழகம், நாம் தமிழர் என 4 முனை போட்டி நிலவுகிறது. இந்நிலையில் நேற்றைய தினம் தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் புதுச்சேரியில் உள்ள 30 தொகுதிகளில் போட்டியிடுவதற்கான வேட்பாளர்கள் பட்டியலை அறிவித்திருந்தது. அதில் ஒரு முன்னாள் அமைச்சர், 6 முன்னாள் இந்நாள் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு இந்த தேர்தலில் தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் போட்டியிடுவதற்காக வாய்ப்பளிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக கூற வேண்டுமென்றால் சாய் சரவணன் அவர்கள் பாஜகவிலிருந்து விலகி தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்த அடுத்த நாளே அவருக்கு போட்டியிட சீட்டு வழங்கப்பட்டு இருப்பது குறிப்பிடத்தக்கது. பாஜக மாநில தலைவராக 2 முறை பதவி வகித்தும் இதேபோல் நியமன சட்டமன்ற உறுப்பினராகவும் இருந்த சாமிநாதன் அவர்கள் கடந்த 2021ஆம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் போட்டியிட்டு பாஜக சார்பில் போட்டியிட்ட அவர் தோல்வியடைந்த நிலையில் தற்போது பாஜகவிலிருந்து விலகி தாவேகாவில் தன்னை இணைத்து கொண்டு இந்த தேர்தலை சந்திக்கிறார். இதேபோல் இஸ்லாமியர்கள் அதிகமாக உள்ள காரைக்கால் தெற்கு தொகுதியில் கடந்த 2021ஆம் ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தல் மற்றும் 2011ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் தேமுக சார்பில் போட்டியிட்டு தோல்வியடைந்த அவர் கடந்த 2011ஆம் ஆண்டு அதிமுகவில் தன்னை இணைத்து கொண்டு தேர்தலை சந்தித்து வெற்றி பெற்று முதல் முறை சட்டமன்ற உறுப்பினரானார். தொடர்ந்து அசனா அவர்கள் கடந்த 2021ஆம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் மீண்டும் அதிமுக சார்பில் போட்டியிட்டு தோல்வியடைந்த நிலையில் தற்போது அதிமுகவிலிருந்து விலகி அவர் தாவேகாவில் இணைந்து இந்த தேர்தலை காரைக்கால் தெற்கு தொகுதியில் களம் காண்கிறார். இதேபோல் நெட்டப்பாக்கம் தொகுதியில் கடந்த 2011ஆம் ஆண்டு அதிமுக சார்பில் போட்டியிட்ட பெரியசாமி அவர்கள் வெற்றி பெற்றார். தொடர்ந்து அதிமுக சார்பில் கடந்த 2016ஆம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலிலும் போட்டியிட்டு தோல்வியடைந்தார். பின்னர் கடந்த 2021ஆம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலின் போது அவருக்கு வாய்ப்பளிக்காததன் காரணமாக அவர் அந்த தேர்தலை சந்திக்கவில்லை. தற்போது அவர் அதிமுகவிலிருந்து விலகி இந்த தேர்தலில் அவர் தாவேகாவில் தேர்தலை சந்திக்க உள்ளது குறிப்பிடத்தக்கது. இதேபோல் உருளையான்பேட்டை தொகுதியை சேர்ந்த நேரு அவர்கள் கடந்த 2011ஆம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் என்ஆர் காங்கிரஸ் சார்பில் போட்டியிட்டு எம்எல்ஏவாக தேர்வு செய்யப்பட்டார். கடந்த 2011ஆம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் என்ஆர் காங்கிரஸ் சார்பில் போட்டியிட்டு எம்எல்ஏவாக தேர்வு செய்யப்பட்டார். பின்னர் 2011ஆம் ஆண்டு என்ஆர் காங்கிரஸ் கட்சி சார்பில் போட்டியிட்டு தோல்வியடைந்த அவர் கடந்த 2021ஆம் ஆண்டு தேர்தலில் சுயேட்சையாக போட்டியிட்டு வெற்றி பெற்றார். தற்போது அவர் சுயேட்சையாக வெற்றி பெற்ற நிலையில் தற்போது அவர் தாவேகாவுடன் இணைந்து இந்த தேர்தலை போட்டியிட உள்ளார். இதேபோன்று பாகூர் தொகுதியை சேர்ந்த தனவேல் அவர்கள் கடந்த 2016ஆம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் காங்கிரஸ் சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற நிலையில் அரசுக்கு எதிராக அவர் ஊழல் குற்றச்சாட்டுகள் தெரிவித்ததாக கூறி அவரின் சட்டமன்ற உறுப்பினர் பதவியை தகுதிநீக்கம் செய்தார்கள். இதனைத் தொடர்ந்து கடந்த 2021ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் என்ஆர் காங்கிரஸ் கட்சி சார்பில் போட்டியிட்டு தோல்வியடைந்த நிலையில் தற்போது அவர் தாவேகாவில் இணைந்து இந்த தேர்தலை பாகூர் தொகுதியில் போட்டியிட இருக்கிறார். இதேபோன்று முத்தியால்பேட்டை தொகுதியை சேர்ந்த பிரகாஷ் அவர்கள் கடந்த 2021ஆம் ஆண்டு என்ஆர் காங்கிரஸ் கட்சி சார்பில் போட்டியிட்டு தோல்வியடைந்த நிலையில் மீண்டும் 2021ஆம் ஆண்டு சுயேட்சையாக போட்டியிட்டு ஆளும் கட்சிக்கு ஆதரவாக செயல்பட்ட நிலையில் அவருக்கு தற்போது முத்தியால்பேட்டை தொகுதியில் என்ஆர் காங்கிரஸ் கட்சி சார்பில் சீட்டு கொடுக்காததன் காரணமாக அவர் தற்போது தாவேகாவில் இணைந்து இந்த தேர்தலை முத்தியால்பேட்டை தொகுதியில் களம் காண உள்ளது குறிப்பிடத்தக்கது. குறிப்பாக கூற வேண்டுமென்றால் 30 தொகுதிகளில் தாவேகா போட்டியிட உள்ள நிலையில் உருளையான்பேட்டை மற்றும் தட்டாஞ்சாவடி ஆகிய தொகுதிகளில் நேயர் மக்கள் கழகத்திற்கு ஒதுக்கி கூட்டணியில் இந்த தேர்தலில் சந்திக்க இருக்கிறது. நடைபெறுகின்ற சட்டமன்ற தேர்தலில் தாவேகா சார்பில் 6 முன்னாள் இந்நாள் சட்டமன்ற உறுப்பினர்களும் இதேபோன்று ஒரு முன்னாள் அமைச்சருக்கும் இந்த தேர்தலில் வாய்ப்பளிக்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் தாவேகா சார்பில் பல்வேறு நட்சத்திர முகங்கள் இந்த தேர்தலில் அறிமுகப்படுத்த உள்ளதன் காரணமாக புதுச்சேரி அரசியல் களம் தற்போது சூடுபிடிக்க தொடங்கியுள்ளது. இது குறித்து உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக தெரிவியுங்கள். மேலும் இதுபோன்ற உடனுக்குடன் நிகழக்கூடிய செய்திகளை தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி.